வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சன்னா மசாலா. சன்னா மசாலா செய்ய தேவையான பொருட்கள். நான் இன்னைக்கு 250 கிராம்ஸ் போல் சன்னா எடுத்து ஓவர் நைட் சோக் பண்ணி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 1.5 சைஸ் போல் பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1.5 சைஸ் போல் பெரிய தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பூண்டு முழுசாக உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 2 இன்ச் போல் இஞ்சி எடுத்து தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கஸ்தூரி மேத்தி லாஸ்ட்டாக நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போகிறதுக்காக கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். ஒரு சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். தனி மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா நல்லா 2.5 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பிரிஞ்சி இலை 2 எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கிய தக்காளி ஒரு பெரிய சைஸ் பழம் எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கிய வெங்காயம் நல்லா 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் 1 டீஸ்பூன் போல் நல்லா நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கான ஐட்டமை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். நம்ம நீல வாக்கில் கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச சன்னாலிருந்து ஒரு பாதி ரேஷியோ, அதாவது என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட இது நம்ம கிராம் கணக்காக சொல்லணும்னா ஒரு 50 கிராம்ஸ் போல் சன்னா, வேக வச்ச சன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இவ்வளோ மொத்தம் நம்மளுக்கு வதங்கினா போதும். இதை நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வரமத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை நல்லா கோர்ஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு சேம் பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச பே லீஃப் ஆட் பண்ணிடலாம். அதே நேரத்தில் நம்ம எடுத்த cumin சீட்ஸ் ஜீரகமும் ஆட் பண்ணிடலாம். ஜீரகம் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் நம்ம நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு வதங்கி வரணும். அவ்வளோ மொத்தம் நம்ம வெங்காயத்தை நம்ம வதக்கணும். வெங்காயம் நம்மளுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி சேர்த்து தான் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சன்னாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். இந்த கரம் மசாலா மிளகாய் தனியாலாம் சேர்த்து அரைச்சிருக்கணும். ஸோ அந்த கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம வதக்கி அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம தண்ணீர் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம பேஸ்ட் பண்ண அதிலே நான் தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி அழைச்சி நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம சன்னா மசாலாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா கொதிக்கணும் சன்னா மசாலா. ஸோ நம்ம எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணுறதுனால ரா ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக போகணும். அதே நேரத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு கெத்திட்டு வரணும் சன்னா மசாலா. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. நல்லா இறுகிட்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெமனை ஆட் பண்ணிடலாம். சன்னா மசாலா நம்மளுக்கு நல்லா இறுகிட்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். அது ஆற நம்மளுக்கு நல்லா கெட்டிடும். இப்போ நம்ம கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற கஸ்தூரி மேத்தியை நம்ம தூவிட்டு நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப சுவையான சன்னா மசாலா உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த சன்னா மசாலாவை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. அப்படியே இந்த சன்னா மசாலாவுக்கு நம்ம சப்பாத்தி இல்லைனா சோளாப்பூரி பரோட்டாக்கெலாம் ரொம்ப காம்பினேஷன் கலக்கல் மேட்சிங்காக இருக்கும். ஸோ இது மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.